ஒரு அடர்ந்த காடு. சலசலக்கும் இலைகளின் சத்தம், பறவைகளின் மெல்லிய கீச்சொலி. அங்கோர் ஆலமரத்தின் நிழலில் அந்த முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். சுற்றியுள்ள உலகம் அவருக்கு மறைந்துவிட்டது. அவர் முகத்தில் தென்படும் அந்தப் புன்னகை உலகத்தின் அத்தனை கவலைகளையும் கடந்தது. காற்று அவர் தாடியை வருடிச் செல்கிறது. அந்த வனமே அவர் தவத்தால் அமைதியாக இருக்கிறது. திடீரென்று சருகுகள் நசுங்கும் சத்தம். புதர்களுக்குப் பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான சிங்கம் வெளிப்படுகிறது. அதன் கண்கள் நெருப்பாக ஜொலிக்கின்றன, அதன் காலடிகள் நிலத்தை அதிரச் செய்கின்றன. பசியோடு வந்த அந்த சிங்கம் தியானத்தில் இருக்கும் முனிவரை பார்க்கிறது. மெல்ல மெல்ல அவரை நோக்கி நெருங்குகிறது. ஆனால் முனிவரிடம் பயமில்லை. அவர் உடலிலிருந்து வெளிப்படும் அந்த அமைதி பேரலை அந்த காட்டு ராஜாவையும் கட்டுப்படுத்துகிறது. நெருங்கி வந்த சிங்கம் தன் சீற்றத்தை மறைக்கிறது. அதன் வேட்டை குணம் மறைந்து ஒரு வளர்ப்பு பிராணியைப் போல அந்த முனிவரின் காலடியில் மெல்ல அமர்கிறது. முனிவர் மெல்ல கண்களைத் திறக்கிறார். சிங்கத்தின் தலையை அன்போடு வருடிக் கொடுக்கிறார். அங்கே மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையில் ஒரு மௌனமான மொழி பரிமாறப்படுகிறது. அன்பும் தவமும் இருந்தால் பகைவனும் நண்பனாவான் என்பதற்கு இதுவே சாட்சி. அந்த அடர்ந்த காட்டில் தெய்வீகமும் இயற்கையும் ஒன்றிணைந்த தருணம் இது.